திருச்சியில் நடந்த நர்சிங் மாணவி மரணம் சம்பவம் இப்போ தமிழ்நாட்டிலேயே பெரிய பரபரப்பா பேசப்படுது. நடந்த விஷயம் இதுதான். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் நர்சிங் படிச்சிட்டு இருந்த மாணவி சீதாலட்சுமி மூக்கு பிரச்சனை மற்றும் மூச்சு திணறல் காரணமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாரா. அதுக்கப்புறம் இஎன்டி சர்ஜரி பண்ணிருக்காங்க. ஆனா சர்ஜரி நேரத்துல அதிக அளவு மயக்க மருந்து கொடுத்ததால தான் மாணவி உயிரிழந்தாங்கன்னு சக மாணவிகளும் உறவினர்களும் குற்றச்சாட்ட வைச்சிருக்காங்க. இந்த விஷயம் தெரிய வந்த உடனே நர்சிங் மாணவிகள் ரொம்ப கோபமா போராட்டத்துக்கு இறங்கிட்டாங்க. மருத்துவ அலட்சியம் நடந்திருக்கு, நியாயம் வேண்டும்னு மருத்துவமனை முன்னாடி சாலை மறியல் கூட பண்ணினாங்க. சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டதாக தகவல் வந்திருக்கு. போராட்டம் பெரிய அளவுக்கு போனதுக்கு அப்புறம் அமைச்சர் ரமேஷ், மாவட்ட ஆட்சியர், போலீஸ் அதிகாரிகள் எல்லாரும் நேர்ல போய் மாணவிகளுடன் பேசினாங்க. விசாரணை நடக்கும், தவறு இருந்தா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும்னு உறுதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தமிழக சுகாதாரத்துறை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி அமைத்திருக்காங்க. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலிருந்து சீனியர் டாக்டர்கள் குழு திருச்சிக்கு வந்து கேஸ் டீடைல்ஸ், சர்ஜரி ரெக்கார்ட்ஸ், அனஸ்தீசியா டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ண போறாங்கன்னு சொல்லிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சோஷியல் மீடியால பல நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ட்ரெயினீஸ்க்கு சரியான பாதுகாப்பு கிடைக்கல, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வேலை வாங்குறாங்கன்னு இமோஷனலா வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல இந்த நியூஸ் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் அப்டேட். விசாரணை குழு அதிகாரப்பூர்வமா அமைக்கப்பட்டாச்சு. மாமாணவிகள் தற்காலிகமா போராட்டத்தை நிறுத்தி இருக்காங்க. தவறு நிரூபணமான டாக்டர்ஸ் மேல் ஆக்ஷன் எடுக்கப்படும்னு அரசு சொல்லிருக்கு. மருத்துவ பதிவுகள் முழுக்க ஆய்வு நடக்குது. இந்த சம்பவம் காரணமா அரசு மருத்துவமனைகள்ல பேஷண்ட் சேஃப்டி மற்றும் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் பற்றி மீண்டும் பெரிய விவாதம் கிளம்பிருக்கு.